ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மெட்டா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ட்விட்டருக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இந்த ஒரு த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவோம், மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இமேஜஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்புட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் அந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி லாகின் பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும், அந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத A to Z உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப் வந்து எப்படி இருக்குது, லாகின் ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, ஸோ இன்ஸ்டாகிராமுக்கும் அந்த த்ரெட்ஸ் ஆப்புக்கும் ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியுமா, அதில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இதில் வருமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தவறாமல் வந்துடும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஸோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க கவின்குமார், இது உங்க கவின் டெக் டியூப்ஸ் த்ரெட்ஸ் ஆப் ரிவ்யூ. த்ரெட்ஸ் ஆப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்விட்டர் ஆப் மாதிரியே த்ரெட்ஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து த்ரெட்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து அதிகமாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு த்ரெட்ஸ் ஆப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லையா, ஸோ அந்த த்ரெட்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிங்க் பண்ண முடியும். லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் லிங்க் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அதே போலவே இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து த்ரெட்ஸ் ஆப்பில் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரெட்ஸ் ஆப்பில் வந்து வராது. அதில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட்ஸ் ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். இதை வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு கேட்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடியது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்ஸ் ஆப்பில் வந்து வந்துடும். ஃபாலோவர்ஸ் இன்க்ளூடிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். போஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வராது, மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ட்விட்டர் ஃபார் இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ட்விட்டர் ஃபார் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது கீழே பக்கத்தில் இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அஃபிஷியல் ஆப். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் வந்து டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட்டில் ஒரு கோடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, மோர் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். டேட்டு, டைமு, அதுக்கப்புறம் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே உங்களுடைய யூசர் நேம் போட்டு ஒரு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு த்ரெட்ஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் ப்ரொசீஜர் தான். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதனுடைய யூசர் நேம் அதோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை இப்போ தான் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். லாகின் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்க இல்லையா, அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி அப்ரூவ் கொடுத்துக்கோங்க. அப்ரூவ் கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு த்ரெட் ஆப்புக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் இருந்து இருக்கக்கூடிய நேம், யூசர் நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோ, லிங்க் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும். யூசர் நேம் மட்டும் ஆல்ரெடி இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பயோ, லிங்க் எல்லாம் பிளாங்காக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய பயோ, லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலயே வந்து வந்துடும். கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த பிரைவசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ கிரியேட் பண்ணக்கூடிய த்ரெட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிரைவேட்டாக இருக்கட்டுமா இல்லை பப்ளிக்காக இருக்கட்டுமா அப்படின்ட்டு ஷோ பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பிரைவேட்டில் வச்சிருக்கலாம். அதாவது நீங்கள் அக்செப்ட் பண்ணதாக மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக வாட்ச் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் பிரைவேட்லேயே இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் பப்ளிக் பிரைவேட் நீங்கள் எது வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட சேனலுக்கு பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுறதுல நான் பப்ளிக் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன் டேரெக்டாக. ஸோ பப்ளிக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீச் பண்ணிருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் த்ரெட் அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஃபாலோவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஆப் வந்து இப்போ வந்து லாகின் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்கோ அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சர்ச் பண்ணக்கூடிய பட்டன், கிரியேட் பட்டன், லைக் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபைல் இமேஜுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்கோ அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்திருக்கும். பட் இதில் வந்து அதிகமாக வீடியோஸ் இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் அப்படின்னு நினைக்கிறேன். டீட்டெயில் வீடியோ மேக் பண்ண அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம். ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீல்ஸ் அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் பேஜ் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி என்னுடைய ப்ரொஃபைல் இருக்கோ அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. சேனல் அக்கௌண்ட்டு, லிங்க் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். ட்விட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அதில் போஸ்ட்டில் எப்படி போடுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். டைப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அந்த மெசேஜ் போய் சேரணுமோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணலாம். அதாவது மென்ஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மென்ஷன் பண்ண ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரீட்வீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா ட்விட்டரில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ மை த்ரெட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லிங்க்கு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேஷ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். யாருக்காவது நீங்கள் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மென்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, மென்ஷன்ஸ் ஆப்ஷன்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய நபர் த்ரெட் ஆப்பில் இருந்தால் மட்டும் வந்து மென்ஷன் பண்ண முடியும். த்ரெட் ஆப்ல இல்ல அப்படின்னு சொன்னால் மென்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காமிக்காது. யாரு த்ரெட் அக்கவுண்ட்ல இருக்காங்களோ, த்ரெட் ஆப் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மென்ஷன் பண்ணும்போது கீழே வந்து சஜஸ்ட் பண்ணும். அவங்கள வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ற மாதிரி இருந்தால் பண்ணிட்டு போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். என்ன ப்ரோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற மாதிரி தான் இது இருக்க போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த போஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சேமா பேசிக்கான டீடைல் தான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரிப்ளை பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்ட மாதிரி சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீட்வீட் அப்புறம் குவாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ரீட்வீட் அப்படின்னா அந்த மெசேஜை நீங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரீட்வீட் பண்ணிக்க முடியும். குவாட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அடிஷனல் நிறைய நீங்கள் டைப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன், இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை கிளிக் பண்ணினா சென்ட் டு ட்விட்டர், சென்ட் டு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அனதர் சோசியல் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட்னுடைய லிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயும் இதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்விட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா போக போக இந்த ஒரு ஆப் வந்து அப்டேட் பண்ணி ட்விட்டர்னுடைய ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே த்ரெட்ஸில் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்பலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இருக்கக்கூடிய சில ஆப்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ட்விட்டர் போலவே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரெட் ஆப்பில் என்னென்னலாம் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல் இமேஜ் ஓப்பன் பண்ணி எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நேம், யூசர் நேம், பயோ, அதுக்கப்புறம் லிங்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணி நீங்கள் வந்து அதில் சேவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஷேர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெவ்வேறு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய த்ரெட்ஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து இப்போ நீங்கள் த்ரெட் ஆப் வந்து
லாகின் பண்ணி நீங்கள் த்ரெட் ஆப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜுக்கு கீழே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் சிம்பிள் கொடுத்துட்டு 28260704 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டோடைய ஐடி. ஸோ அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிரும். ஸோ உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அல்லது வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிளிக் பண்ணும்போது டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரியேட்டர் அல்லது இந்த ஒரு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஆப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூசர் ஐடி கிளிக் பண்ணி இதில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் த்ரெட் ஆப்பில் ப்ரொஃபைல் பேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து எப்படி இருக்குது, அதோட இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுக்குலாம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு. இன்னும் ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் அது A to Z வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆப் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, இன்னும் அடிஷனலாக நிறைய பர்பஸ்க்காக எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி போடலாம். டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஆப் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஒரு ஆப் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம் ட்விட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் அப்படிங்கிற ஆப் தான். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இதே போன்ற சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.